வெல்கம் டு சேனல் 2.75. என் பேர் இக்பால். இன்றைக்கி வீடியோவில் நம்ம மெல்ட் அண்ட் போர் சோப் பேஸ் யூஸ் பண்ணி எம்பெடட் சோப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எம்பெடட் சோப்ஸ்னாக்கா சோப் கட்டி செய்கிறதுல சின்ன சின்ன சோப் பீசஸ் போட்டு இல்லை டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணி இல்லை டாய்ஸ் வச்சு செய்யக்கூடிய சோப்ஸை இன்னும் பியூட்டிஃபுல்லாக எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்காக நான் எடுத்திருக்கேன் 1 kg சோப் மோல்டு. உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி சின்ன சைஸில் கூட சோப் மோல்டு யூஸ் பண்ணி நீங்கள் சோப் க்ரியேட் பண்ணிக்கலாம். சோப் பேஸ் எடுத்திருக்கோம். இதை மெல்ட் பண்ணி நம்ம சோப் மோல்டில் போட்டு செய்ய போகிறோம். அடுத்தது சோப்பை கட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன அச்சு உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடச்சிருக்கும். நிறையா ஷேப்ஸில் ஹார்ட் ஷேப், ட்ரையாங்கிள் ஷேப், ரெக்டாங்குலர் ஷேப், எந்த மாதிரி ஷேப் வேணும் அந்த ஷேப்பில் யூஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சோப் நான் கிட்டத்தட்ட ஒரு 15-20 டேஸ்க்கு முன்னே முல்தானி மிட்டி யூஸ் பண்ணி நான் செஞ்சுருக்கேன் இந்த சோப்பு. ஸோ இப்போ இந்த சோப்ஸ் என்கிட்ட வேறு சோப் எல்லாம் கிடையாது, எல்லாம் சோல்ட் ஆகிடுச்சு ஆல்ரெடி. ஸோ இப்போ இந்த சோப் எடுத்து நம்ம எம்பெட்ஸ் எப்படி செய்கிறோம் அப்படின்ட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ்க்காக 3 சோப்பில் நான் செஞ்சு காட்டுறேன். இந்த சோப்ஸ் இருக்கிற ஷேப்பில் நம்ம கரெக்டாக இதை செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் ஆகிட்டு இந்த சோப் இருக்குல்ல, இதை கூட நீங்கள் ஃபில் பண்ணி இது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த சோப்பை நீங்கள் திரும்ப அந்த மோல்டில் இப்படி வச்சுட்டு இதில் நீங்கள் ஃபில் பண்ணி கொஞ்சமாக ரப்பிங் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஆனால் மிக்ஸ் கரெக்டாக அதில் லேயரில் ஒட்டுறதுக்காக வச்சுட்டு நீங்கள் மேலேருந்து வேறு ஏதாவது சோப் உங்களுக்கு போடணுன்னாக்கா அது கூட நீங்கள் இதில் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு ரிசல்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு உங்கள் அந்த எந்த கலர் நீங்கள் நெக்ஸ்ட் செகண்ட் கலர் போடுறீங்களோ அந்த இது ஹார்ட் ஷேப்பில் சூப்பராக வரும். சப்போஸ் இதில் நீங்கள் டிரான்ஸ்பரண்ட் சோப், கிளிசரின் சோப் நீங்கள் ரெட் கலர் போட்டு நீங்கள் இதில் செஞ்சிங்கன்னா இது ரெட் கலர் ஷேப்பில் ஹார்ட் உங்களுக்கு சூப்பராக வரும். அதே சோப் இப்படி தூக்கி பார்த்தா மேலே அந்த ஹார்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இதில் வரும். இது நம்மளோட எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதை நம்ம இந்த இதில் இந்த மாதிரி நிற்க வச்சு எடுத்துகிட்டு கட் பண்ணோன்னாக்கா அப்படியே சூப்பராக ஹார்ட் ஷேப் வரும். அது எண்ட் ரிசல்ட்டில் உங்களுக்கு எப்படி அது வரும் அப்படின்ட்டு நம்ம காட்டலாம். லாஸ்ட் சோப்ஸில் இந்த மாதிரி கோட் மில்க் சோப்பில் சின்ன சின்ன க்யூப்ஸ் இருந்துச்சு நம்மள்கிட்ட. இந்த க்யூப்ஸை கூட நீங்கள் போட்டுட்டிங்கன்னா கிளியர் சோப்பில் இந்த க்யூப்ஸ் உள்ளே இருக்கிறது சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட். ஸோ இப்போ நம்மளோட கிளிசரின் சோப் மெல்ட் பண்ணி கொண்டாந்துட்டோம். லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நேச்சுரலாக கலர் யூஸ் பண்ணோன்னா நம்ம பீட்ரூட் இருக்குது, இல்லைனா வீட்டில் மஞ்சள் தூள் இருக்குது, இந்த மாதிரி பொருள்களை வச்சு கூட நீங்கள் கலர்ஸ் உண்டாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி நான் காஃபி பவுடர் கொஞ்சமாக எடுத்துருக்கேன். இந்த காஃபி பவுடரை கொஞ்சமாக ரப்பிங் ஆல்கஹால் இல்லைன்னா லேசாக தண்ணி எடுத்து அதில் நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இல்லை நீங்கள் டைரெக்டாக கூட போடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இதில் பாருங்கள் ப்ரௌனிஷ் கலர் உங்களுக்கு வீடியோவில் தெரியும். ப்ரௌனிஷ் கலர் ஆட்டோமேட்டிக்காக அதில் வருது. ப்ரௌனிஷ் கலர் இல்லாமல் அதில் சின்ன சின்ன டாட்ஸ் உங்களுக்கு அந்த பவுடர் இருக்குல்ல, பவுடர் உங்களுக்கு சோப்பில் எல்லா இடத்துலையும் அந்த பவுடர் டாட்ஸ் இருக்குது. அது ஒரு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் லுக் உங்களுக்கு அது க்ரியேட் பண்ணும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு கொஞ்சமாக லேஸாக ஒரு சின்ன லேயர் அந்த இதில் ஊற்றுவோம். சின்ன லேயர் ஊற்றிட்டு கொஞ்சமாக ரப்பிங் ஆல்கஹால் இதை கொஞ்ச நேரம் நீங்கள் ஒரு 5 minutes அப்படியே விட்டுருணும் செட் ஆகிறதுக்காக. இப்போ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் இந்த சைடில் செட் ஆகிடுச்சு. இது கம்ப்ளீட்டாக இது கொஞ்சம் கொஞ்சமாக இது ட்ரை ஆகிட்டு இருக்கிறதுனால திரும்ப சூட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இது செட் ஆகினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். லேட் ஆகும். இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், மறுபடியும் இந்த மாதிரி இந்த இடத்துல எட்ஜில் நம்ம வைக்கலாம்.
எந்த ஷேப் இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த ஷேப்ஸை நீங்கள் பாட்டுக்கு இப்படி செட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சோப் வந்து நீங்கள் செகண்ட் லைன் போட்டுட்டு கட் பண்ணதுக்கப்புறமா அதில் பியூட்டி வந்து உங்களுக்கு அப்புறமா தெரிய வரும். நீங்கள் ரேண்டமாக ஸ்பெசிஃபிக் இப்படி தான் இந்த டிசைன் இப்படி தான் வரணும் அப்படின்ட்டு எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து உங்களுக்கு ரேண்டமாக எதுனாலும் பண்ணுங்க, டிசைன் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து க்ரியேட் ஆகும். இந்த பீசஸ் வந்து மோல்டில் செட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ இதை ஊற்ற போகிறோம். இப்போ நான் ஊற்றிட்டு இருக்கிறது வந்து கொஞ்சம் ஹாட் அதிகமாக இருக்கிற நிலையில் தான் நான் ஊற்றிட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து கிரேடியன்ட் கலர் எஃபெக்ட் வேணுன்றதுனால கொஞ்சம் ஹாட்டாக ஊற்றுறேன். உங்களுக்கு நீங்கள் போடுற பீசஸ் அப்படியே ஆஸ் இட் இஸ் ஷேப்பில் இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஊற்றுற லிக்விட் வந்து ஆல்மோஸ்ட் கெட்டியாகிற ஸ்டேஜில் இருக்கிற அளவுக்கு கூல் ஆகிட்டதுக்கப்புறமா ஊற்றுனா நீங்கள் உள்ளே போடுற பீசஸ் வந்து ஆஸ் இட் இஸ் உங்களுக்கு வந்து அப்படியே நிற்கும். சூடாக போட்டிங்கனாக்கா நீங்கள் போடுற பீசஸ் வந்து மெல்ட் ஆகி கிரேடியன்ட் எஃபெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்க்ரீனில் இருக்கிற கலரில் எப்படி டார்க் டு லைட் ஷேட் அப்படி மாறிட்டு வருது, அந்த மாதிரி எஃபெக்ட் வரும் சூடாக ஊற்றிட்டிங்கன்னா. ஸோ நான் வந்து அந்த கிரேடியன்ட் எஃபெக்ட்காக செய்கிறதுனால சூடாக வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து சின்ன சோப், ஹார்ட் ஷேப் சோப் கூட செஞ்சு காட்டலான்னு சொல்லியிருந்தேன் நான். ஸோ இந்த பீஸில் வந்து ஒரு சோப் அளவு ஊற்றுறதுக்காக கொஞ்சம் லிக்விட் வச்சுருக்கேன். ஸோ ஹார்ட் ஷேப் இந்த மோல்டில் போட்டுட்டு இருக்கிற லிக்விடும் அதில் ஃபில் பண்ணி வச்சிடலாம். ஸோ இதில் வந்து ஒரு ஸ்டெப் நீங்கள் சுத்தமாக மறந்துடக்கூடாது, அது வந்து ரப்பிங் ஆல்கஹால். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சோப் வந்து கெட்டியாகிடுச்சு. அது இப்போ டிசைன்ஸ் எல்லாம் எப்படி தெரியுதுன்னு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். இது கொஞ்சம் சீக்கிரமாக கெட்டி ஆகணும் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன், அதனால இதில் கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்குது. பட் நீங்கள் நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் கூட வச்சு இது கெட்டி ஆக்கிக்கலாம். பாருங்கள், உள்ளே போட்ட பீசஸ் வந்து அவ்வளோ கிளியராக சூப்பராக தெரியுது. இல்லை, இந்த மாய்ஸ்சர் எல்லாம் போயிடுச்சுன்னா பார்க்க இன்னும் அழகாக சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் ரோஸோட டிசைன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா வீடியோ கண்டிப்பாக கீழே லைக் பண்ணுங்கள், சேனல் 2.75 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching my video.